அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியா கூட்டாட்சி தன்மையிலிருந்து மாறி ஒற்றையாட்சி தன்மையை நோக்கி போய் கொண்டிருக்குதா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். முதல்ல இந்தியாவுக்கு எதுக்கு கூட்டாட்சி அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியா அப்படிங்கிறது ஒரு தனித்த நாடாக கட்டப்படாமல் பல நாடுகளின் ஒன்றியமாக கட்டப்பட்ட காரணத்தினால இங்கு ஒவ்வொரு மக்கள் கூட்டத்துக்குன்னும் தனியாக மொழி, இனம், பண்பாடு, பழக்கவழக்கம் அப்படின்னு ஒவ்வொரு மக்கள் குழுவுக்கும் ஒரு ஒரு தனித்த அடையாளங்கள் இருக்குது. அப்படி அந்தந்த மக்கள் குழு அந்த தனித்த அடையாளத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்தியாவை மொழி வழி மாநிலங்களாக பிரித்து இந்தியாவில் மாநில அரசு, மத்திய அரசு அப்படிங்கிற ஒரு கூட்டாட்சி தன்மையால் கட்டப்பட்டுச்சு. இப்படி கூட்டாட்சி தன்மையால் கட்டப்பட்ட இந்தியா அப்படிங்கிறது இன்னைக்கு உண்மையிலேயே கூட்டாட்சி தன்மையோடு தான் இயங்குதா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா இல்லை அப்படிங்கிறது தான் பதில். எப்படி நீ சொல்கிற அப்படின்னு கேட்டோன்னா, முதல்ல இந்த கூட்டாட்சிக்கான கோரிக்கை எப்போதுலேருந்து இந்த கோரிக்கை வைக்க தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1950-60களிலேயே வச்சுட்டாங்க. எப்படி வச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது, அதனால் நாம் விரும்புவது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி, இப்படி கோரிக்கைகளை முன் வச்சாங்க. இதன் மூலம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த காலத்திலேயே மாநில அரசின் உரிமைகளை மத்திய அரசு பறிக்க தொடங்கிருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படி அந்த காலத்திலே பறிக்க தொடங்கினாலும் கூட அதற்கு பிறகான காலகட்டத்தில் தான் இன்னும் வேகமாக மாநில அரசின் ஒவ்வொரு உரிமைகளையும் மத்திய அரசு பறிச்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கல்வித்துறை அப்படிங்கிறது மாநில அரசின் பட்டியலில் முன்னோடே இருந்தது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மாநில அரசே சட்டம் இயற்றி மாநில அரசை நடைமுறைப்படுத்த முடியும். அதுதான் மாநில பட்டியல். அப்படி மாநில பட்டியலில் இருந்த கல்வியை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்திரா காந்தி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவசர நிலை காலத்தில் கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாநில அரசு அந்த கல்வித்துறைக்கு ஒரு சட்டம் இயற்றணும் அப்படின்னா மத்திய அரசுக்கிட்ட அனுமதி வாங்காமல் அந்த சட்டத்தை இயற்ற முடியாது. இப்படி பொதுப்பட்டியலுக்கு கல்வி கொண்டு போனதுனால நாம் பல விஷயங்களை இழந்திருக்கிறோம். சமீபத்தில் என்னத்தை இழந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நீட் தேர்வின் மூலமாகவும் புதிய கல்விக் கொள்கை மூலமாகவும் டெல்லியுடைய வரலாறையும், டெல்லியுடைய பழக்க வழக்கத்தையும், டெல்லியுடைய பாடத்திட்டத்தையும், டெல்லியுடைய ஹிந்தி சமஸ்கிருதத்தையும் நம்ம மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். இப்படி அது மட்டும் இல்லாமல் வேளாண்மை, அதாவது விவசாயம் அப்படிங்கிறது மாநில பட்டியலில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு துறை. அப்படி மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு துறைக்கு சமீபத்தில் பாரதிய ஜனதா அரசு பாராளுமன்றத்தில் 3 முக்கியமான சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றுச்சு. இப்படி மாநில அரசியல் பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த விவசாயத்துறைக்கு சட்ட மசோதா நிறைவேற்றுறதுக்கு முன்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்கிட்டையும் ஒப்புதல் வாங்குச்சா அப்படின்னு பார்த்தோன்னா, மாநிலங்களின் ஒப்புதல்களை முழுமையாக வாங்காமலேயே இந்த சட்ட மசோதாவை இவங்க நிறைவேற்றிருக்கிறாங்க. அதாவது கூட்டாட்சி தன்மையே கேலி கூத்தாக்கக்கூடிய வகையில் இவங்க மாநில அரசுக்கிட்டேயே முழுமையான ஒப்புதல் வாங்காமல் இந்த சட்ட மசோதாவை நிறைவேற்றிருக்கிறாங்க. இதில் இன்னொன்று என்னன்னு பார்த்தோம்னா, பாராளுமன்றத்தில் இதை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி வழக்கமாக ஒரு சட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள்கிட்ட வாக்குப்பதிவு நடத்தி ஓட்டு அடிப்படையில் தான் அந்த சட்டத்தை நிறைவேற்றுவாங்க. ஆனால் இந்த வேளாண் சட்டத்தை நிறைவேற்றுறது எப்படி நிறைவேற்றினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குரல் வாக்கெடுப்பின் மூலமாக அவசர கதியில் இந்த வேளாண் சட்ட மசோதாவை நிறைவேற்றிட்டாங்க. ஆனாலும் இந்தியா முழுக்க பல்வேறு இடங்களில் இந்த வேளாண் சட்ட மசோதாவுக்கு எதிர்த்து போராட்டம் நடந்திருந்தது. தமிழ்நாட்டில் நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இருந்தாலும் பாராளுமன்றத்தின் 2 அவைகளிலும் அந்த வேளாண் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டுருச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டுக்கு இப்போ எந்த ஒரு சட்டமோ ஒரு சட்டத்திருத்தமோ கொண்டு வந்தாலும் கூட, இல்லை தமிழ்நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவங்க கடிதம் எழுதினாலும் கூட அவங்க எதில் எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஹிந்தி, ஆங்கிலம் இந்த 2 மொழிகளில் தான் அவங்க எழுதுவாங்க. அதாவது ஹிந்தி தெரியாத எனக்கோ இல்லை ஆங்கிலம் தெரியாத நம்ம பெற்றோர்களுக்கோ இவர்கள் எழுதக்கூடிய ஹிந்தி, ஆங்கிலத்தின் மூலமான இந்த கடிதங்களும் இந்த சட்ட நகல்களும் எதை உணர்த்துது அப்படின்னு பார்த்தோன்னா, நாம் பேசுகிற தமிழ் மொழியை இவங்க 2ஆம் தர மொழியாகவும் நம்ம இவங்க 2ஆம் தர மக்களாகவும் தான் நடத்துகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இதன் மூலமாக இயல்பாகவே எழுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது போல் இவங்களால் நாம் எழுந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கச்சத்தீவு தான். அதாவது காலகாலமாக வரலாற்று ரீதியாகவே தமிழ்நாட்டோடும் தமிழக மக்களோடும் தொடர்பில் இருக்கக்கூடிய இந்த கச்சத்தீவு அப்படிங்கிற அந்த நிலப்பரப்பு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்திரா காந்தி அவர்களால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யார்கிட்டையும் கருத்து கேட்காம, தமிழக அமைச்சர்கிட்ட ஒப்புதலையே வாங்காமல், தமிழ்நாட்டின் கடுமையான எதிர்ப்பையும் மீறி இலங்கை அரசுக்கு இந்த மத்திய அரசு தாரை வார்த்து கொடுத்தது. அது எப்படி தமிழ்நாட்டுக்கிட்டேயே கருத்து கேட்காம தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதியை இந்திய அரசு எப்படி இலங்கை அரசுக்கு தாரை வார்க்க முடியும் அப்படின்னு யோசிச்சோன்னா, சட்ட ரீதியாகவே அது முடியும் அப்படிங்கிறது சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்று.
இது மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு மேலேயும் மத்திய அரசால் பண்ண முடியும். என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம மாநிலத்துடைய பெயர். இந்த பெயரை வந்து ஒரே நாளில் மத்திய அரசோ அல்லது குடியரசுத் தலைவரோ நினைச்சாங்கன்னா ஹிந்தி நாடு அல்லது அவங்க விருப்பப்பட்ட எந்த ஒரு பேருக்கு கூட மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை 4 மாநிலங்களாக பிரித்து 4 புதிய மாநிலங்களை கூட உருவாக்க முடியும். இப்படி எல்லையில்லாத அதிகாரங்கள், அவங்களுக்கு தேவையே இல்லாத அதிகாரங்கள், பல அதிகாரங்கள் சட்ட ரீதியாகவே மத்திய அரசு கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்குது. இதையெல்லாம் நாம் போராடி மீட்க வேண்டிய சூழலுக்கு இந்த காலகட்டம் நம்மை தள்ளி இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 தேசிய கட்சிகள், அதாவது காங்கிரஸ், பாரதிய ஜனதா, இந்த 2 கட்சிகளும் மாநில மக்களின் உணர்வை தான் புரிஞ்சு நடந்துக்கல. அது ஒரு புறம் இருக்கட்டும், மாநில கட்சிகளுடைய உணர்வையாவது புரிஞ்சு நடந்திருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுக்கும் ஒருபடி மேலே போய் இந்தியாவில் மாநில கட்சிகளே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு மிக தீவிரமாக இந்த 2 தேசிய கட்சிகளும் செயல்பட்டு வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சமீப கால உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பீகார் மாநிலத்தில் நடந்த தேர்தல் தான். அதாவது பீகார் மாநிலத்தில் தொடர்ச்சியாக 4 தேர்தல்களில் பீகாருடைய மாநில கட்சியான ஜனதா தளமும் பாரதிய ஜனதாவும் தொடர்ச்சியாக 4 தேர்தல்களில் கூட்டணி அமைச்சு தேர்தலில் போட்டி போட்டு வராங்க. இந்த 4 தேர்தல்களையும் தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த 4 தேர்தல்லையும் அந்த மாநில கட்சியான ஜனதா தளம் கொஞ்சம் கொஞ்சமாக வாக்கு சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதே போல் பாரதிய ஜனதாவின் வாக்கு சதவீதம் கூடிக்கிட்டே வருது. அதாவது கூட்டணியிலேயே இருந்துக்கிட்டு அந்த சொந்த மாநில கட்சியை அழிக்கக்கூடிய வேலையை பாரதிய ஜனதா மிக கனகச்சிதமாக செஞ்சு வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பீகாரில் இதுதான் முன்னாடி காங்கிரஸும் மற்ற மாநிலங்களில் செயல்பட்டுச்சு. இப்படி அந்தந்த மாநில கட்சிகளை மென்னு முழுங்கி இப்படி வளர்ந்த காங்கிரஸ் கட்சி இப்பொழுது அதல பாதாளத்தில் வீழ்ந்து கிடக்குதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்பொழுது அதே பாணியை பின்பற்றக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் விரைவில் மண்ணை கவும் அப்படிங்கிறது நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். பீகாரில் எப்படி அந்த ஜனதாதள் அப்படிங்கிற அந்த கட்சியை கூட்டணி வச்சே காலி பண்ணிச்சோ, அதே போல் தமிழ்நாட்டிலையும் அதிமுக அப்படிங்கிற இந்த கட்சியை கூட்டணி வச்சே காலி பண்ண முயற்சிக்குது பாரதிய ஜனதா. அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நாம் அதிமுகவுக்கு வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்குது. அது ஒரு புறம் இருந்தாலும் மத்திய அரசு மாநில அரசின் உரிமைகளை பறிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இன்னொரு மிக முக்கியமான ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆளுநர் அப்படிங்கிற அந்த பதவி தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மன்னராட்சி முறை ஒழிக்கப்பட்டுருச்சு. ஆனாலும் மன்னர்கள் அப்படிங்கிற இடத்துக்கு இணையான ஒரு இடம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆளுநர் பதவி தான். இந்த ஆளுநர் பதவி அப்படிங்கிறது விடுதலையான காலத்திலிருந்து இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு பதவி. ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய அரசாலையும் குடியரசுத் தலைவராலையும் நியமிக்கப்படுவார். இந்த ஆளுநர் மக்களால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. அதே போல் இந்த ஆளுநர் இப்போ தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, 7 தமிழர் விடுதலைக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநில கட்சிகளும் போராடுது, கோரிக்கை முன்வைக்குது, எல்லாரும் விருப்பம் தெரிவிக்கிறாங்க. 8 கோடி மக்களும் 7 பேரும் விடுதலை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் விருப்பம் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றமும் ராஜீவ் கொலை வழக்கை விசாரிக்கக்கூடிய விசாரணை ஆணையமும் கூட அந்த 7 தமிழரை விடுதலை செய்வதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 8 கோடி மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய 234 தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநர் மேஜைக்கு கையெழுத்துக்காக அனுப்பியிருக்கிறாங்க. இந்த 7 பேர் விடுதலை அந்த விவகாரம். ஆளுநர் ஒரே ஒரு கையெழுத்து போட்டுட்டார் அப்படின்னா 7 பேர் விடுதலை ஆயிடலாம். ஆனால் அந்த ஒரு கையெழுத்து போடுறதுக்காக 2 ஆண்டுக்கும் மேலாக இன்னும் காலம் தாமதிச்சுட்டே வராரு ஆளுநர். இதன் மூலமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவையின் முடிவை மக்களாலேயே தேர்ந்தெடுக்கப்படாத ஆளுநரால் கட்டுப்படுத்த முடியுது அப்படின்னா இது கூட்டாட்சி தன்மையே ஒரு கேலி கூத்தாக மதிக்கக்கூடிய ஒரு செயலாக தான் நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் 7.5 விழுக்காடு அரசு பள்ளி மாணவர்களுக்கான மருத்துவ இடங்களுக்கான இடஒதுக்கீடு, இந்த விவகாரத்துலையும் 3 வார கால அவகாசம் வேணும், 4 வார கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லி தேவையே இல்லாமல் காலம் தாழ்த்தும் நடவடிக்கையை ஆளுநர் ஈடுபட்டார். அதையும் நம்ம கண்கூடாக பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் வந்த உடனே அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு சூரப்பா அப்படிங்கிற ஒருவரை துணைவேந்தராக நியமிக்கிறாரு. சூரப்பா துணைவேந்தராக நியமிக்கப்பட்ட உடனே அவர் செஞ்ச நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பகவத்கீதையை அண்ணா பல்கலைக்கழகத்தின் பாடமாக சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு கடும் எதிர்ப்புகள் தமிழ்நாட்டில் நடந்தது. இப்போ அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா, மாநில அரசின் கீழ் இயங்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தை மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அதுக்கும் கடுமையாக இங்கே எதிர்ப்பு நடந்துகிட்டு இருக்குது. இது ஒரு புறம் நடக்க, இன்னொரு புறம் அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு வேறு இருக்குது.
இப்படி பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருக்கக்கூடிய காரணத்தினால அவர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு விசாரணை ஆணையம் தமிழக அரசு சமீபத்தில் அமைச்சிருக்குது. இப்படி மாநில உணர்வுகளையும் மாநில மக்களின் உரிமைகளையும் சுத்தமாக மதிக்காம தான் இந்த ஆளுநரும் நடந்துக்கிறாரு, ஆளுநரால் நியமிக்கப்படக்கூடிய அதிகாரிகள் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு வேதனை தரத்தக்க ஒரு விஷயமா தான் இருக்குது. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா, சமீபத்தில் மகாராஷ்டிராவில் ரிப்பப்ளிக் தொலைக்காட்சியின் ஒரு செய்தியாளராக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவுக்காக எப்பொழுதும் ஆதரவாக பேசக்கூடிய அர்னாப் கோஸ்வாமி அப்படிங்கிற ஒருவர் சமீபத்தில் ஒரு குற்ற வழக்குக்காக சாட்சியங்களோட கைது செய்யப்படுறாரு. அவர் கைது செய்யப்பட்ட உடனேயே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடமிருந்து கண்டன அறிக்கை வருது அவருடைய கைதை கண்டிச்சு. உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மகாராஷ்டிராவுடைய ஆளுநர் போய் மகாராஷ்டிராவுடைய உள்துறை அமைச்சர்கிட்ட போய் பேசுகிறாரு. அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காதீங்க, அர்னாப் கோஸ்வாமி மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி பேசுகிறாரு. அதுக்கு அடுத்த நாளே உச்சநீதிமன்றத்தால் பிணை வாங்கி அவர் விடுதலை ஆகிடுறாரு. ஆனால் நீங்கள் பாருங்கள், எந்த குற்றமுமே செய்யாமல் நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர்கள் இன்னும் சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கிறாங்க, பொய் வழக்கு போடப்பட்டு. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அவங்களுடைய எந்த வழக்கையும் உச்சநீதிமன்றம் இன்னும் வழக்கையே எடுத்துக்கல. ஆனால் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரே காரணத்துக்காக சாட்சியங்களோடு இருக்கக்கூடிய குற்ற வழக்கில் கூட பிணை வாங்கி இவரால் வெளியே வர முடியுது அப்படின்னா, மத்திய அரசு ஆளுநர் பதவியை தனக்கு சாதகமாக பேசுபவர்களுக்கு ஆதரவாக தான் பயன்படுத்துது அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு புரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்படி பல உதாரணங்கள் சொல்ல முடியும் நம்மளால். ஆளுநர் பதவி மத்திய அரசு எவ்வளவு மத்திய கூட்டாட்சிக்கு எதிராக பயன்படுத்துது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத, மக்களுக்கு துளியும் உதவாத, மக்கள் வரிப்பணத்தை தேவையில்லாமல் வீணடித்து கட்டப்பட்ட அந்த ஆளுநர் பதவி இனியும் தேவைதானா, ஆளுநர் பதவி தேவையில்லை அப்படிங்கிற அந்த ஒரு கோரிக்கை 1950-60களில் முழங்கியது போல் இப்போ மறுபடியும் இந்த குரல் ஒலிக்க தொடங்கியிருக்குது, மிக வலுவாகவே ஒலிக்க தொடங்கியிருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம நடப்புகளுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, வேல் பயணம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. காலகாலமாகவே தமிழர்கள் வேல் பயணம் செய்யக்கூடிய ஒரு மக்கள் தான். ஆனால் இப்போ பாரதிய ஜனதா புதுசாக இந்த வேல் பயணத்தை ஒரு புதுவிதமாக தொடங்கியிருக்குது, வேல் யாத்திரை அப்படிங்கிற பேரில். எப்படி புதுவிதமாக தொடங்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஒரு வேல் பயணம் அப்படின்னா, முருகனுக்கு வேல் பயணம் போனோம் அப்படின்னா எப்படி போவோம் அப்படின்னா, நம்ம விரதம் இருந்து காலில் செருப்பு போடாமல் பல கிலோமீட்டர்கள் நடந்தே போய் மலை கோயில்களில் போய் வழிபாடு செய்வோம். நாம் அலகு குத்துவோம், காவடி எடுப்போம், இப்படி நாம் செய்வோம் வேல் பயணத்தை. பாரதிய ஜனதா எப்படி செய்யுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆட்களை எல்லாம் திரட்டிக்கிட்டு போய் ஒரு மகிழுந்துலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு வண்டியிலையோ ஒரு பரபரப்பை ஏற்படுத்துறதுக்காக மக்கள் கூட்டத்துக்கு முன்னாடி கையசைச்சிக்கிட்டே போய்கிட்டு சாலையில் போய் போக்குவரத்து நெரிசலை உண்டு பண்ணி போகிற வர வண்டி எதையுமே நகர விடாமல், சமீபத்தில் இப்போது நடந்த வேல் யாத்திரையில் கூட்டமாக வண்டியில் போய்கிட்டு இருந்ததுனால பின்னாடி ஒரு அவசர ஊர்தி 108 அவசர ஊர்தியால் போகவே முடியல. அரை மணி நேரம் தாமதமாக போகக்கூடிய ஒரு அவல நிலையை நம்ம கண்ணால் பார்த்தோம். இப்படி வேல் யாத்திரையை ஒரு அரசியல் சுயலாபத்துக்காக ஊடகங்கள் நம்மளே காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பரபரப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு மதத்தையும் அரசியலையும் வைத்து ஒரு புது முயற்சியை தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா செஞ்சு வருது. இந்த வேல் யாத்திரையின் மூலமாக அவர்கள் ராமரை அயோத்தியில் அரசியல் செய்தார்கள், விநாயகரை வைத்து மகாராஷ்டிராவில் அரசியல் செய்தார்கள், ஐயப்பனை வைத்து கேரளாவில் அரசியல் செய்தார்கள். இப்பொழுது தமிழ் கடவுள் முருகனை வைத்து தமிழ்நாட்டில் அரசியல் செய்து மதக்கலவரம் உண்டு செய்து அதன் மூலமாக ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படிங்கிற கங்கணம் கட்டிட்டு அவங்க செயல்படுறாங்க. ஆனால் தமிழர் மண் அப்படிங்கிறது இவர்கள் பழனிக்கே பால் காவடி தூக்கினாலும் சரி, தமிழக மக்கள் தெளிவான பார்வை கொண்டவர்கள், மதத்தையும் அரசியலையும் பிரித்து பார்த்து அதன் மூலமாக செயல்படக்கூடிய ஒரு தெளிந்த அறிவு கொண்டவர்கள் தான் தமிழர்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நீங்கள் என்னதான் வேல் யாத்திரை நடத்தினாலும் மதக்கலவரம் உண்டு பண்ண முயற்சி செய்தாலும் அது தமிழ்நாட்டில் ஒருபோதும் சாத்தியப்படாது அப்படிங்கிறதை நாம் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நாம் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்துவோம். இதில் முத்தாய்ப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. அதாவது வழக்கமாக மத்திய அரசை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கிட்டேருந்தும் மற்ற மாநிலங்கள்கிட்டேருந்தும் சரக்கு மற்றும் சேவை வரியை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய வரி வசூலை மத்திய அரசு எடுத்துகிட்டு போயிட்டு
தமிழ்நாட்டுக்கு கஜா புயல் வந்தாலும் சரி, தானே புயல் வந்தாலும் சரி, வர்தா புயல் வந்தாலும் சரி, எந்த ஒரு புயலுக்கும் தமிழ்நாடு கேட்கக்கூடிய நிவாரணத்தை துளியும் தராமல், அது மட்டும் இல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலையாக இருந்தாலும் குரங்கணியாக இருந்தாலும் தீ விபத்து ஏற்பட்டால் கொஞ்சம் கூட எட்டி பார்க்காம, அப்புறம் தமிழ்நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டாலும் இல்லை தமிழ்நாட்டில் நிதி பற்றாக்குறை இருந்தாலோ தமிழ்நாட்டுக்கு கேட்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நியாயமான நிதியை கூட தராத மத்திய அரசு தமிழ்நாடு மக்கள் துளியும் விரும்பாத, இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு மக்கள் எதிர்க்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன், நியூட்ரினோ, மீத்தேன், ஈத்தேன், அணு உலை, அணுக்கழிவு மையம், இப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டின் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களை தமிழ்நாட்டில் திணித்து, வம்படியாக திணித்து, இப்படிப்பட்ட ஒரு போக்கோடு தமிழ்நாட்டை அணுகக்கூடிய மத்திய அரசு தேர்தல் நேரத்தில் மட்டும் சரியாக தமிழ்நாட்டுக்கு அந்த கட்சியின் தலைவர்கள் வருவார்கள். நாம் துயரத்தில் இருக்கும்போதோ, நாம் கண்ணீரில் இருக்கும்போதோ, நம் கண்ணீர் துளியை துடைக்கிறதுக்கு அவங்க வரமாட்டாங்க. ஆனால் தேர்தல் அப்போ மட்டும் ஓட்டு கேட்கறதுக்காக வந்துடுவாங்க. இன்னும் 6 மாதத்தில் நடக்க போகக்கூடிய அந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்காக இவர் தேர்தல் நிமித்தமாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். வழக்கமாக தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு தலைவர் வந்தாலும் சரி, இல்லை யார் வந்தாலும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்று தான் பழக்கப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இவர் வந்தபோது இவர் வருகையை விமர்சித்து சமூக ஊடகங்களில் அதை ஒரு பேசுபடு பொருளாக மாற்றிட்டு இருக்கிறாங்க. இதன் மூலம் தமிழக மக்கள் இவர்களுக்கு உணர்த்துவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மதத்தை வைத்து அரசியல் செய்யும் கூட்டம் தமிழ்நாட்டுக்கு வந்தால் உங்கள் குரல் எடுபடாது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இதை நாம் மீண்டும் மீண்டும் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா நாம் ஒரு தனித்துவமான மண்ணில் வாழக்கூடியவர்கள், மதம் வேறு அரசியல் வேறு என்கிற தெளிவான புரிதலோடு வாழக்கூடிய மக்கள் நாம். அதனால் இவர்களின் வருகை நமக்கு எந்த விதத்திலும் பயனளிக்காது. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இவர்களின் வருகை நமக்கு தீமையை தான் உண்டு செய்யும் அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வை கொண்டதுனால தான் நாம் இவர்களின் வருகையை எதிர்க்கிறோம். அப்புறம் என்னென்னு பார்த்தோன்னா, இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, இதுக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம மாநில அரசின் உரிமைகளை தொடர்ச்சியாக மத்திய அரசு பறிச்சுக்கிட்டே போகுது. இதுக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு விஷயத்தில் தமிழக அரசு செஞ்ச ஒரு துணிச்சலான முயற்சி. அதாவது ஆளுநர் கையெழுத்து போட்டால் என்ன, போடாட்டி என்ன, நாங்கள் அவசர சட்டத்தின் மூலமாக இந்த 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நிறைவேற்றிடுவோம் அப்படின்னு தமிழக அரசு எடுத்த இந்த ஒரு துணிச்சலான முயற்சியை எல்லா சட்டத்திட்டத்துக்கும் இதே போல் ஒரு துணிச்சலான முயற்சியை நம்ம எடுக்கணும். அதாவது நம்மை மத்திய அரசோ இல்லை ஆளுநரோ மதிக்காத போது நாமும் அவர்களின் எந்த ஒரு கோரிக்கைக்கும் மதிக்காமல் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை எல்லா விஷயத்துக்கும் தமிழக அரசு செஞ்சாதான் நம்மளுடைய மாநில உரிமைகள் தொடர்ச்சியாக பாதுகாக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த தேசிய கட்சிகளான காங்கிரஸையும் பாரதிய ஜனதாவையும் தூக்கி சுமக்கும் அவல நிலையை தமிழக கட்சிகள் இதுக்கு மேலேயும் நிறுத்தணும். ஏன்னா மண்ணின் மக்களின் உரிமையை பற்றி பேசாத பாரதிய ஜனதாவும் காங்கிரஸும் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு? அதனால் திமுக காங்கிரஸையும் அதிமுக பாரதிய ஜனதாவையும் தூக்கி சுமப்பதை இனிமேலும் நிறுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அதே போல் தமிழக மக்களும் இந்த தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்கும் போக்கை நிறுத்தணும். இப்படி செய்வதன் மூலியமாக தான் நாம் இழந்த மாநில உரிமைகளை இனிமேலாவது மீட்டுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமையும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு, ஒற்றை முகம், எல்லாத்தையுமே ஒற்றை முகமாக கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே கலாச்சாரம், ஒரே மதம், இப்படி எல்லாமே ஒன்று, ஒரே தேர்வு, ஒரே தேர்தல், இப்படி எல்லாத்தையுமே ஒற்றை முகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மத்திய அரசுக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயந்தான், அதாவது இந்தியா அப்படிங்கிறது வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் கட்டப்பட்டது. அதாவது பல மதங்கள், பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், பல பழக்க வழக்கங்கள் இப்படிங்கிற வேற்றுமையின் மூலமாக கட்டப்பட்டது தான் இந்தியாவின் ஒற்றுமை. இப்போது எங்களில் இருக்கக்கூடிய இந்த வேற்றுமையான பல மொழிகள், பல கலாச்சாரம், பல பழக்க வழக்கங்களை நீங்கள் எங்களிடமிருந்து பிடுங்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நாங்கள் விரும்புகிற வேற்றுமைகளை நீங்கள் எங்களிடம் எடுத்துவிட்டு ஒற்றுமை மட்டும் எங்களிடம் நீங்கள் எதிர்பார்ப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை அப்படிங்கிறத நான் மத்திய அரசுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன். பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.